பார்க்கும்போது, ஒரு இந்து ஆண், ஒரு தமிழ் ஆண், எந்தெந்த ஊர்ல இருக்கிற அந்தந்த ஆண்கள், அந்தந்த ஜாதி ஆண்கள் இந்த பெண்ணுக்கு எதுவுமே செய்யல. எங்களுதோ வந்து ஒரு புத்திஸ்ட் ஆண் வந்து பெண்களுக்கு உதவி செய்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வராரு. அங்க பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. இந்தியால பெண்கள் அதுக்காக போராடல. மத்த நாடுகள்ல பெண்கள் போராடி தான் ஓட்டுரிமை வாங்குறாங்க. பெண்கள் போராடி தான் 8 மணி நேரம் வேலை உரிமை வாங்குறாங்க. பெண்கள் போராடி தான் மெட்டர்னிட்டி லீவ் வாங்குறாங்க. எல்லா உரிமையும் பெண்கள் போராடி, போராடி வாங்குனாங்க. இந்தியால மட்டும் அப்படியே ஃப்ரீயா பெண்களுக்கு தட்டுல வச்சு தங்க தாம்பாளத்த வச்சு அப்படியே குடுக்குறாங்க. ஏன் குடுக்குறாங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆண் இத்தனை நாடுகளுக்கு போயிட்டு வந்து, இங்கெல்லாம் பெண்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கு. நம்ம இந்திய பெண்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்க படிக்காதவங்க. இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க இத பார்க்கல. இருந்தாலும் நம்ம சகோதரிகளுக்கு இது ஃப்ரீயா குடுப்போம்னு அவர் குடுக்குறாரு இல்லையா? அப்ப அம்பேத்கர் பெரிதினும் பெரிதாக செய்தது இந்திய பெண்களுக்கு தான். இன்னைக்கு ஒரு இந்திய பெண் ஒரு குழந்தைய தத்தெடுக்க முடியுது. தனி பெண்ணா சுஷ்மிதா சென் போய் ஒரு குழந்தைய தத்தெடுக்குறாங்கன்னு எப்படி எடுக்குறாங்க? அம்பேத்கர்